கர்த்தருடைய மகிமை எப்படி நம்மிடத்திலிருந்து வெளிப்படும், கர்த்தர் எப்படி அதை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத குறித்து யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம போன வாரத்தில் தியானித்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையும் அதின் பிரகாசமும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையும். ஆமா, கர்த்தர் எப்படி நம்ம கிட்ட இருந்து பிரகாசிக்க போறார், அல்லது கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியரங்கமாகும், பிரகாசிக்கும் அப்படிங்கிறத குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம். 34வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை தியானிச்சு அதன் அடிப்படையில் கர்த்தருடைய மகிமை எப்படி பிரகாசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல இதே வார்த்தைய பேதுரு ஆவியில நிறைஞ்சு பிரசங்கம் பண்றார். ஆவியில் நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணும் போது இதை சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிறேன், அவருடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இதனால் என் இருதயம் களி கூர்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் இருதயம் பூரித்தது அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆவியில் நிறைஞ்சு நான் கர்த்தரை எப்பொழுதும் நிறுத்தி அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய முகத்தை பார்த்து எத்தனை பேர் பேச ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய முகத்தை பார்த்து பேசணும். கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பட்டுச்சுன்னு சொன்னா நாம பிரகாசிக்க ஆரம்பிச்சிருப்போம். எப்படி சூரிய ஒளி வந்து சந்திரன் மேல பட்ட உடனே அது வெளிச்சத்தை தருது, அது மாதிரி கர்த்தருடைய முகத்தை பார்த்து நாம பேசணும். அப்பனாத்தான் நம்முடைய மகிமை வெளியரங்கமாகும். ஒரு பிரகாசம் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வேதத்துல 2 பரிசுத்தவான்கள் இருக்கான், கர்த்தரை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னவர்கள். அதுல ஒருத்தர் யாக்கோபு. வாசிங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நாம் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 32, 30, 31. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில், கையை தட்டிங்க, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. பெனியேல் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்கு கர்த்தருடைய முகம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய முகம், ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம். அவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்து பேசின பிறகு அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போகும்போது சூரியன் உதயமாயிற்று. சொல்லுங்க, சூரியன் என்னாச்சா? இதே சம்பவம், இதே மாதிரி ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில ஆப்போசிட்டா நடக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அது எப்போன்னா, பெயர்செபாவை விட்டு அவன் பதான் அராமுக்கு புறப்பட்டு போகையில், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், மாமனார் வீட்டுக்கு போறான். தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் போறான் பாருங்க. 28ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கினான். அல்லேலூயா. பெயர்செபாவை விட்டு புறப்படும் போது, அதாவது பதான் அராமுக்கு போகும்போது சூரியன் என்னாச்சா? அஸ்தமனமாயிற்று அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார்.
அப்படின்னா சூரியன் மறைஞ்சிருச்சு. எங்க நோக்கி போகும்போது? பதான் அராமை நோக்கி போகும்போது. பதான் அராம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பதான் அராம்னா என்ன அர்த்தம்? பதான் அராம் என்று சொன்னால் அடிமத்தனத்தின் நுகம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அடிமத்தன ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் போகிறான். ஒரு அடிமத்தன வாழ்க்கைக்கு நேரா அவன் கால் எடுத்து வைக்கும் போது சூரியன் என்ன ஆயிருச்சு? மறைஞ்சிருச்சு. பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எல்லாமே ஏமாற்றமாவே இருந்துச்சு. ஒவ்வொன்னா ஏமாந்தான். மாமனார் என்ன செஞ்சாரு? பொண்ணு கொடுக்கிற விஷயத்துல ஏமாத்திட்டாரு, சம்பள விஷயத்துல ஏமாத்திட்டாரு. இப்படி நிறைய காரியங்கள்ல யாக்கோபு ஏமாந்தான். பதான் அராம் என்று சொன்னால் நுகத்தடி. அப்போ அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று அப்படின்னு எழுதிக்கிற மாதிரி இருண்டு போயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் யாப்போக்கு அப்படிங்கிற ஆற்றண்டையில அந்த ஆற்றை கடந்து வருகிறான். வரும்போதுதான் இங்க பெனியேலுங்கிற ஒரு இடத்துக்கு வர்றான். அல்லேலூயா. பெனியேல் என்று சொன்னால் கர்த்தருடைய முகம் என்று அர்த்தம். கர்த்தருடைய முகத்தை அவன் பார்த்து பேசின பிறகு சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. இருண்டு போன அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நுகத்தடிக்குட்பட்டிருக்கலாம். என்றைக்கு அந்த நுகத்தடி முறியும் அப்படின்னா கர்த்தருடைய முகத்தை பார்த்து நாம் பேசும்போது. அவன் சொல்றான், கர்த்தரை நான் முகமுகமாய் தரிசித்தேன், ஆதலால் இந்த இடத்துக்கு பெனியேல் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அடுத்த வார்த்தையை சொல்லுது, அவன் பெனியேலை கடந்து போன பின்பு சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. அப்போ அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசித்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம பிரகாசம் அடையணும். சொல்லுங்க, பக்கத்த கைப்பிடி சொல்லுங்க. இருண்டு போகக்கூடாது, பிரகாசிக்கணும். நீதிமொழிகள் 4:18 சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இருண்டு போவது இல்லை, என் வெளிச்சம் பிரகாசிக்கும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளிய என் இருதயத்துல தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. அப்போ தேவனை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து யாக்கோபு பேச ஆரம்பிச்சான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேலுங்கிற பேரை வச்சு, அல்லேலூயா, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமா அவனை மாற்றினார். அப்ப சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவருடைய முகத்தை பார்த்து பேசுங்க. நீங்க யாரு முகத்தை பார்த்து பேச போறீங்க? அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யாக்கோபுங்கிற பேர் இஸ்ரவேலா மாறுச்சு, அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்த போது. அல்லேலூயா. யாக்கோபு அப்படின்னு சொன்னா என்னென்னமோ விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அவன் ஏமாற்றுகிறவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமாற்றுங்கிறது அவனுடைய சுபாவம். யாக்கோபு அப்படின்னு சொன்னா ஏமாற்றுகிறவன் அல்ல. அல்லேலூயா. அதுக்கு வேற அர்த்தம். அவனுடைய சுபாவம் ஏமாத்தினா, அவங்க அண்ணனை ஏமாத்தினா, அவங்க அப்பாவை ஏமாத்தினா, அப்படி ஏமாத்திட்டே இருந்தான். கர்த்தர் சொன்னாரு, இதுவரைக்கும் உன்னுடைய அண்ணனை முகத்தை பார்த்துட்டு இருந்தேன், உங்க அப்பா முகத்தை பார்த்துட்டு இருந்தேன், அதனால நீ என்ன ஆயிட்ட? அதே மாதிரி ஆயிட்ட, இப்ப என் முகத்தை பாருன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனை முகமுகமாய் சந்தித்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன். இது முதல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிறவன். அல்லேலூயா. தேவனோடு கூட சமமாய் அமர்ந்து ஆளுகிறவன், தேவனோடு கூட சரிக்கு சமமா உட்கார்ந்து ஆளுகிறவன். அல்லேலூயா. ஏத்துக்கிறீங்களா? ஏசாயா அப்படிதான் சொல்றார். அல்லேலூயா. அப்ப முகமுகமாய் நாம பேசும்போது நம்முடைய வாழ்க்கை தலகிலா மாறுது. யாக்கோபுடைய சுபாவம் மாறுது, யாக்கோபுடைய வாழ்க்கை மாறுது, யாக்கோபுடைய ஏமாற்றம் மாறுது. யாக்கோபு இனி வெக்கப்பட்டு போகிறது கிடையாது.
யாக்கோபு பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. ஏசாவுக்கு பயந்துதான் தேவனை சந்திக்க போறான். இப்ப ஏசா கண்ணில் பட்டா அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே ஏசாவை நான் 2 முறை பல முறை நான் இப்படி ஏமாத்தி இருக்கிறேன். இப்போ நான் என் தகப்பனை சந்திக்க போகிற பட்சத்துல ஏசா என்னை பார்த்துட்டாருன்னு சொன்னா என் வாழ்க்கை, என் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சான். எப்போ? தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. தேவனை அவன் சந்தித்த பிறகு அவன் சொல்றான், அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சூரியன் அவனுக்கு உதயமாயிற்று. அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ள யாக்கோபை கர்த்தர் கொண்டு போனதுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம், என்கவுண்டர் என்னன்னா, அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்தான். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை. அப்படியா? ஆமா, அந்த வார்த்தை உண்மையா? உண்மைதான், 10% உண்மை. அப்ப யாக்கோபு யாரை பார்த்தாரு? யாக்கோபு பிதாவாகிய தேவனை அந்த இடத்துல பார்க்கல, கர்த்தருடைய முகம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரைத்தான் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் முகமுகமா சந்திச்சு பேசினாங்க. பிதாவை யாரும் பார்க்கல. பிதாவை யாருமே பார்க்கல. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கன்ஃபியூஸ் இருக்கா? வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல 11வது வசனம் என்ன சொல்லுது? மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான் அப்படின்னு சொல்லி எழுதிருக்குது. 20வது வசனத்தை வாசிங்க. அதுலயே என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்ட உயிரோடுக்க கூடாது என்றார். பாத்தியா? இங்க என்ன சொல்றாரு? என் முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்றார். ஆனா ஆவியானவர் அங்க என்ன எழுதுறாரு? மோசே முகமுகமாய் தேவனோடு கூட பேசினான் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னா இங்க என்ன யார சொல்லப்படுது? 11வது வசனத்துல சொல்லப்பட்ட கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? கற்பலகை அவர் எடுத்துட்டு வர்றாரு. கற்பலகை எதனால் எழுதப்பட்டது? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய விரலினாலே, லூக்கா எழுதுறாரு, தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை இயேசு துரத்தினாரா. மத்தேயு எழுதும் போது தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மத்தேயு, லூக்கா 2 என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்துது. அப்ப தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைங்கிறது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட கற்பலகை. அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை முகமுகமாய் மோசே சந்தித்தார். அல்லேலூயா. அவர் சந்திச்சு பேசிட்டு வர்றார், இறங்கி வர்றார். இறங்கி வரும்போது என்ன நடக்குது? வாசிங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இது தமிழ் மொழிபெயர்ப்பு. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்திலையும் ஹீப்ருலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவன் தேவனோடு பேசினான் அப்படின்னு எழுதியிருக்குது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவன் மோசேயோடு பேசினதினால் மோசேயின் முகம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது அப்படி இல்லை. மோசே தேவனோடு கூட பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கையை பிடிச்சு, உன்னுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய முகமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீ பேசணும். யாரு பேசணும்? தேவன் பேசிட்டே தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாள். நீங்க பேசணும். என்னது? அப்ப கர்த்தருடைய முகத்தை பார்த்து மோசே 40 நாள் பேசிட்டே இருந்தா பாருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நின்று பேசிட்டே இருந்தான். அவருடைய முகத்தை பார்த்து பேசிட்டே இருந்தான். அவருடைய முக வெளிச்சம், தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை தமது ஊழியக்காரர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை பிரகாசிக்க செய்கிறார். அல்லேலூயா. தேவனோடு கூட
பரிசுத்த ஆவியானவரோடு கூட முகமாய் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்த அந்த முக பிரகாசம், அந்த ஒளி கற்றை அவன் மேல விழுந்த உடனே அவனும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான். வசனம் சொல்லுது, அவன் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. இது மோசேக்கு தெரியல, சகல ஜனங்களும் பார்த்து கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. மோசே முகத்தை அவங்களால பார்க்க முடியல, இவர்கள் எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கினார்கள். அல்லேலூயா. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, உங்களை பார்த்து ஜனங்கள் பயந்து நடுங்க வேண்டுமானால், பிசாசுகள் பயந்து நடுங்க வேண்டுமானால் ஒரே ஒரு மந்திரம்தான், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பேசுங்க. பேதுரு சொல்றாரு பாருங்க, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? சங்கீதம் 16வது சங்கீதத்தை அங்க கோட் பண்றார். 16வது சங்கீதத்துல என்ன சொல்றாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய முகத்தை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறதினால் என் இருதயம் பூரித்தது. அல்லேலூயா. சந்தோஷம் வர்ற வரைக்கும் நீங்க பேசிட்டே இருக்கணும் பரிசுத்த ஆவியானவரோட. அல்லேலூயா. மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். மதுபானத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்க பார்த்து சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அங்க பாருங்க. அல்லேலூயா. நல்லா தண்ணி போட்டாங்கன்னு சொல்றாங்க. தண்ணி ஓட்ட வேண்டிய எப்படி இருப்பான்? கற்பனை பண்ணுங்க. டீசெண்டா இருந்திருப்பானா? அழுக்கு படாம ட்ரெஸ் அயனோட அப்படியே சேர்ல வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு போறதா? இல்ல, அது மதுபானத்தில் நிறையிறது இல்லை, அது டீசென்ட் குடிக்காரங்கள். இங்க வசனம் சொல்லுது, மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க மற்றவங்க. அது இது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறது அல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் முந்தின ரசம், இப்ப நாங்க குடிக்கிறது பிந்தின ரசம். இது அதிக டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு என்னமோ அப்படித்தான் இருக்கும். ஆனா எங்க டேஸ்ட் இதுவரைக்கும் இந்த பூமியில எந்த பரிசுத்தவான்களும் குடிக்காத அருமையான ஒரு பிந்தின ரசத்தை கர்த்தர் இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். இதனால் எங்கள் மகிமை களி கூர்ந்தது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். வாசிங்க, என்ன களி கூர்ந்ததா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, 26வது வசனம். அதே சங்கீதம் 16ல இந்த வசனத்தை எடுத்து சொல்றாரு அவர். சங்கீதம் 16 எடுங்க, 9வது வசனம். அப்போஸ்தலர் 2:26 சங்கீதம் 16:9 கம்பேர் பண்ணி இப்ப நீங்க படிக்கணும். ஒருத்தர் 16:9 படிங்க. இருதயம் வந்துருச்சா? இருதயம் பூரித்தது. இங்க மகிமை களி கூர்ந்தது அப்படிங்கிறாரு. மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இங்க 3 காரியத்தை சொல்றாரு. இருதயம், மகிமை, மாம்சம். இருதயம் பூரித்தது, மகிமை களி கூர்ந்தது, மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்குங்கிறாரு. இப்ப 3 விதமான பார்ட்ல அங்க வேலை செய்றார் பரிசுத்த ஆவியானவர். இருதயம்னா ஆவி, மகிமை அப்படிங்கிறது உங்களுடைய நாவு, அது ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. மாம்சங்கிறது உங்களுடைய சரீரம். அல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல ஒரு பெரிய மாற்றம் அங்க உண்டாகுது. அல்லேலூயா. இதத்தான் பேதுரு என்ன சொல்றாருன்னா, பெந்தகோஸ்தே நாள் நடந்த அந்த சம்பவத்தை எப்படி சொல்றாருன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கேன். நான் அவருடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது. இருதயம், என் நாவு களி கூர்ந்தது. தாவீது என்ன சொல்றாரு? என் மகிமை களி கூர்ந்ததுன்னு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு? மகிமைங்கிறது வேற ஒண்ணு இல்ல, உங்களுடைய நாவு. மகிமை எங்க இருக்குது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மகிமை எங்க இருக்குது? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நாவை வந்து பிடிச்சாருன்னு தெரியுதா? உங்க மகிமை வெளிப்படணும். அல்லேலூயா. உங்க மகிமை வெளிப்பட வேண்டுமானால் உங்கள் நாவை நீங்கள் திறக்க வேண்டும். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவன் முழங்குவது போல முழங்கணும். நல்ல கதவை 2 சாத்திக்கணும், ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு சத்தமா உங்களால பேச முடியுமோ அவ்வளவு சத்தமா அந்நிய பாஷைகளிலே பேச வேண்டும்.
அல்லேலூயா. அப்பனா தான் உங்க மகிமை வெளிப்படும். என்னுடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. மகிமை வெளிப்படணும். உங்களுடைய பிரகாசம் ஜனங்க பார்க்கணும். மோசேயுடைய முகத்தை பார்த்த உடனே இங்க பாருங்க, மோசே வெளியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பேசினாரு. பவுல் அதை என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல மோசேயினுடைய முகத்தில் இருந்த அந்த மகிமை பிரகாசம் ஒரு 4 நாளைக்கு என்னமோ இருந்தது, அதுக்கப்புறம் குறைஞ்சு போச்சு. ஒளிஞ்சு போகிற மகிமை அது. ஒளிஞ்சு போகிற மகிமையா அவங்களால பார்க்க முடியலன்னா அழியாத மகிமை. அல்லேலூயா. ஒளியாத மகிமை, என்றென்றைக்கும் உங்களுக்குள் இருக்கிற மகிமை, உங்களுடைய முகத்தை எப்பொழுதும் பிரகாசிக்க பண்ணுகிற மகிமையுள்ள ஆவியானவர் 24 மணி நேரமும் உங்களுக்குள் தங்கியிருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். அப்படியானால் உங்களுடைய பிரகாசம் ஒரு நாளும் ஒளியாது. இப்ப சொல்லுங்க, நான் எழும்பி பிரகாசிப்பேன். என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்படுகிறது. உதிக்கிற என் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள், ஒட்டகங்களின் ஏராளம் வரும், மீதியான் ஏப்பா தேசத்தினுடைய பொன் வெள்ளியெல்லாம் என்னை தேடி வரும். திரளான கூட்டம் என் வசம் திரும்பும், திரளான ஜாதிகள் என் வசப்படும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நீங்க ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசும்போது உங்க மகிமை வெளிப்படும். உங்களுடைய ஆவியில ஒரு களி கூறுதல் வரும். உங்களுடைய மாம்சம் என்றென்றைக்கும் அழிவை சந்திக்காது. வசனம் சொல்லுது பாருங்க. வசனம் சொல்லுது, இதெல்லாம் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. என் ஆத்துமாவை 27 வசனம் சொல்லுது பாருங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் நடக்குமா? அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கேரண்டிங்கிறாரா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், விசுவாசிக்கவில்லை என்றால் நாருமே என்று சொல்லுவீர்கள். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய மகிமையை பிடித்தா வெளிப்படுத்த போறார். அல்லேலூயா. உங்க மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். உங்க மாம்சமும் எப்பவுமே சாராள் மாதிரியே இருக்கலாம், எப்பவுமே ஆபிரகாம் மாதிரியே இருக்கலாம். அல்லேலூயா. சாராளுக்கு எவ்வளவு வயசு? 60-70 வயசுல அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களா? அல்லேலூயா. சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை புதுப்பிக்கிறார். எப்ப நன்மையினாலும் வாய எப்படி நன்மையில திருப்தியாக்குவாரு? நல்லா கறி கொடுத்தா வாயை திருப்தியாக்குறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பாஷை. என் மகிமை களி கூர்ந்தது. இப்ப சொல்லணும், என் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தை உண்டது போல மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படின்னா இந்த அந்நிய பாஷைகள் எடுத்து பேசும்போது மகிமை வெளிப்படணும்னா வாயை நல்லா திறந்து பேசணும். அப்ப கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய முகத்தை யாக்கோபு பார்த்த உடனே அவனுடைய ஏமாற்றங்கள் மாறுச்சு, அவனுடைய சுபாவங்கள் மாறிச்சு, அவனுடைய பயங்கள் நீங்கி போச்சு. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய முகத்தை பார்த்து பேசுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போறது இல்லை. அப்ப கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேடும் பாத்தீங்கன்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியான இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படிங்கிற வார்த்தையில ஒரிஜினல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படின்னா உம்முடைய சமூகம்ங்கிறது அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா கர்த்தருடைய முகம்னு சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய முகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, உம்முடைய முகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? நீ என் முகத்துக்கு முன்னாடி நடந்துட்டே இரு, நீ உத்தமனா மாறிடுவேன். கிடைக்கிறீங்களா? இது எப்படி இருக்குது? SLT அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு ஒரிஜினல் ஹீப்ரூல இருந்து அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, நீ என் முகத்தை பார்த்துட்டே இரு, என் முகத்தை பார்த்துட்டே இரு, நீ உத்தமனா மாறிடுவேன்.
நீ என் முகத்தை பார்த்துட்டே இரு, நீ பிரகாசம் அடைஞ்சிருவ. நீ என் முகத்தை பார்த்துட்டே இரு, என்ன போலவே மாறிடுவ. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்னா, நான் போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் போவேனாயாகில் அது உங்களுக்கு நல்லது. நான் போனா பரிசுத்த ஆவியானவரை உங்ககிட்ட நான் அனுப்பிச்சிருவேன். அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூடவே இருப்பார். நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்க அவருடைய முகத்தை பார்த்து பேசுங்க, எல்லாமே மாறிடும். பரிசுத்தத்துக்காக அள வேண்டியது அவசியம் இல்லை, அவருடைய முகத்தை பார்த்து பேசுங்க. அப்போ கர்த்தருடைய முகத்தை பார்த்து சந்தித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்குது. யாக்கோபுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. யாக்கோபுல இருந்து இஸ்ரவேலுக்கா மாறிட்டான். அல்லேலூயா. மோசே சாந்த குணம் உள்ளவனா மாறிட்டான். மோசையை பார்த்து இப்ப ஜனங்க பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஜனங்க பயப்படணும், உங்களை பார்த்து நடுங்கணும், உங்க மேல ஒரு கனத்தையும் மரியாதையும் அவங்க கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க போய் ஒன்னும் செய்ய போறதில்லை. நீங்க அவருடைய முகத்தை பார்த்து பேசுங்க, உங்களுடைய பிரகாசம் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. மோசே அதை அறியவில்லை, ஜனங்கள் அதை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு போனாரு பாருங்க. இயேசு மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றது? நீர் இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய பரிசுத்தர். எப்போ? 30 வயசு வரைக்கும் சொல்ல, வழக்கம் போல போய் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தார். எந்த பிசாசும் ஆடல, எந்த பிசாசும் சொல்லல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆவியில் நிறைஞ்சதுக்கு அப்புறம் போய் நின்று பிரசங்கம் பண்ணாரு. உடனே உண்மை இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு. நீங்க யாருன்னு பக்கத்துல பிசாசுக்கு நீங்க வரும்போதே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க தேவனுடைய பரிசுத்தர், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வித்து உங்களுக்குள் தரித்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள் இருக்கிறார். பிசாசுக்கு எல்லாம் தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. உங்களை பார்த்தா அது பயப்படுது, ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பயந்துட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவரை அது அடையாளப்படுத்துகிறது. பதான் அராமில் இருந்து பெனியேலுக்குள் கர்த்தர் உங்களை அழைக்க விரும்புகிறார். பதான் அராம் என்றால் நுகத்தடி, பெனியேல் என்றால் கர்த்தருடைய முகம். சூரியன் உதயம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப மோசேவை பார்த்து ஜனங்க பயந்தாங்க, மோசேக்கு செவி கொடுத்தார்கள், மோசேவை அவங்க கனம் பண்ணுனாங்க. அப்ப கனம், மேன்மை, மகிமை எல்லாம் எங்க இருக்குதுன்னா நீங்க கர்த்தருடைய முகத்தை பார்த்து பேசுறதுல இருக்குது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படுறதுல இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் சபையை ஒவ்வொரு முறையும் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளா வாழ்த்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்படி பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும். பரிசுத்த ஆவியானவரே, என் நாவை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டே இருங்க. உங்க மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிடு. அப்போஸ்தலருடைய மகிமை 6 மணி நேரம் அவங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் மகிமை வெளிப்பட்டுச்சு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா என்னாகு? உள்ள இருக்கிற மகிமை தீ பத்த வைக்கிற மாதிரிதான். விறகு எடுத்து அடுக்கடுக்கு என்னாகு? அது எரிஞ்சு முழு பிரகாசத்தையும் கொண்டு வந்துடும். அதனால நீங்க எரியணும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. எரியணும்னா என்ன செய்யணும்? தீப்பெட்டி எடுத்து கொண்டு வந்து பத்த வச்சுக்கோணும். அப்படியா? சாகிறதெல்லாம் கிடையாது. அவருடைய சமூகத்துல நின்று நீங்க பேசுனீங்கன்னா சாக மாட்டீங்க. முச்செடி எரிஞ்சுதா? முச்செடி சேதமடையவே இல்லை, ஆனா கர்த்தருடைய மகிமை அதிலிருந்து பிரகாசிச்சு இருந்துச்சு. நாம முச்செடியா இருக்கலாம், நம்மளிருந்து கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல வேணா கொத்துமே, அதுக்கு முன்னாடி குத்து. கர்த்தருடைய மகிமை வந்து மூடிடுச்சுன்னா நீங்க தொட்டாலும் அது குத்தாது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை மூடிருச்சு. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு தாவீது, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அப்ப உயர்வு, பாதுகாப்பு, மேன்மை எல்லாமே கர்த்தருடைய மகிமையில் இருக்குது. அந்த மகிமை உங்க நாவில் இருக்குது. அல்லேலூயா. அதனால உங்க நாவை திறந்து அவருடைய முகத்தை பார்த்து, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய நல்ல நண்பர் அவர் மாத்திரம்தான். அவர்கிட்ட பேசுங்க, மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.